இப்போ மெசேஜ் அனுப்புகிறோம், இல்லை ஒரு மெயில்ஸ்லாம் அனுப்புகிறோம், ஒரு ப்ரொஃபஷனல் மெயிலாம் அனுப்புகிறோன்னா முன்னாடிலாம் வந்து டிராஃப்ட் பண்ணி ப்ராப்பராக அனுப்புவோம். நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம ரைட் பண்ணி அனுப்புவோம். ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்து அனுப்புவோம். இல்லை ஒரு மெசேஜ் நார்மலாக ஒரு ப்ரொஃபஷனல் மெசேஜ் அனுப்புகிறோன்னா அதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அனுப்புவோம். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்ன்றது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனுப்புனா அந்த மாதிரி இருக்கும். இப்போ வர மெசேஜ் மெயிலெலாம் எப்படி இருக்குன்னா படித்தா புரியவே மாட்டேங்குது. அந்த மெயிலெலாம் வந்து எதுக்கு என்ன சொல்ல வரீங்க, என்ன புரிஞ்சுக்கணும் நான், அதாவது சாப்பிட்டீங்களா, டிட் யூ ஈட், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சு போச்சு. ஹாவ் யூ ஹேட் யுவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அட் திஸ் டைம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ சாட் ஜிபிடி இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துருச்சு. பட் ஸ்டில் ஒரு கம்யூனிகேஷன்றது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிக்கலாம். அதுக்கு தான் வந்து வி ஹாவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு நிறைய மீடியா இருக்கிறதுக்கான காரணம். பட் அதையும் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு பெரிய மெசேஜாக ஃப்ரேஸ் பண்ணி ஒரு பெரிய மெயிலாக ஃப்ரேம் பண்ணி அது என்ன சொல்ல வராங்கன்றது கூட என்னால் புரிஞ்சுக்க முடியல. தயவு செய்து எனக்கு அந்த மாதிரி யாரும் மெசேஜ் அனுப்பாதீங்க, அந்த மாதிரி மெயில் அனுப்பாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ப்ரொஃபஷனலாக எழுதுனா போதும். உங்களை யாரும் டே என்னடா பண்ணுற அப்படின்லாம் கேட்க சொல்லல. ப்ரொஃபஷனலாக நீங்கள் அனுப்பிச்சாவே போதும். அண்ட் ஹேவ் சம் கொஞ்சமாக புரிகிற மாதிரி இருக்கட்டும். சீரியஸாக சில மெயிலெலாம் வந்து படிக்கவே முடியல. என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் சாட் ஜிபிடியை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அதை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இல்லைனா உங்களுக்கே டைப் பண்ணுறது மறந்து போயிடும். நார்மலாக டைப் பண்ணுறது எப்படின்றது மறந்துடும்.